ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்கள், இனி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், இது ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இயர்ஃபோன்ஸ் அப்படின்றதால சரி ஒரு ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னா அந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஓகே, நான் எப்பவுமே கொஞ்சம் யூஸ்வலான ப்ராடக்ட்ஸ் எடுக்க மாட்டேன். அன்யூஷுவலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் தான் நான் யூஸ்வலாக எடுப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்படின்றதுனால சரி இது நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்ஸ் பண்ணி காட்டிடலாம் அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எஸ் மக்களே, ஆக்சுவலாக எனக்கு இப்போ கப்பல் ஆஃப் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தான் இந்த ஒரு இயர்ஃபோன்ஸை நான் எடுத்திருக்கேன். இல்லைனா எனக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் தேவையே இல்லை, பட் இருந்தாலும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட், எப்படி இருக்குது, எப்படி நான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் காட்டுறதுக்கு. ஏன்னா இது இந்த வீடியோ ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஷார்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஒரு பேசிக் ரிவ்யூவாக தான் இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டான ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் ஒரு வீக்ஸ் ஒரு மந்த்ஸ் கழித்து யூஸர் ரிவ்யூ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் யூஸர் ரிவ்யூ கொடுப்பேன். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரிவ்யூ தான். நம்மளை கம்ப்ளீட்டாக, ஏன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. கண்ணு முன்னாடி தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸும் பண்ணலை. அப்படின்றனால ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அப்படின்றனால எஸ், நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த யூஸர் ரிவ்யூ கொடுக்க முடியும். பட் இப்போது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் அண்ட் என்ஜாய் பண்ணலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நான் யூஸ்வலாக சொல்லக்கூடிய அதே விஷயங்கள் தான். இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், ஏதாவது வெளியே சத்தங்கள் கேட்கும், எக்ஸ்டர்னலாக சவுண்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஹார்ன் சவுண்ட்ஸு, பைக் சவுண்ட்ஸு, வண்டிகள் போகிற சவுண்டு, இல்லை வேறு யாராவது கூப்பிட்ற சவுண்டு ஏதாவது கேட்கலாம். அப்படி எதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து இக்னோர் பண்ணிவிடுங்க. நானும் முடிஞ்ச கட் பண்ணி போடுறேன். ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அமேசான்லேயே காட்டிடுறேன். எஸ், நான் வாங்கியது இந்த ப்ராடக்ட் தான் மக்களே. இது ஒரு ட்ரூக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஓகேலா? நான் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. போல்ட்டுன்னு ஒரு பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். BOULT அப்படின்னு சொல்லிட்டு போல்ட். அது ரொம்ப நாள் ட்ரை பண்ணேன். இது ட்ரூக்கு ஆக்சுவலி நிறைய இருக்குது. இதே மாதிரி ஒரு பிராண்டில் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராடக்ட்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. பீட்ரானு, அப்புறம் ஈவன் போட்ஸு எல்லாத்தையும் இருக்குது. பட் ரிவ்யூ பார்த்ததில் இது கொஞ்சம் பெட்டர் ரிவ்யூ மாதிரி இருக்குது மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இருக்குது நிறைய மற்ற ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. 4.5 ஸ்டார்ஸ்க்கும் இருக்குது. பட் எனக்கு என்னவோ இது கொஞ்சம் எனக்கு என்னோட கேட்டகரிக்கு எனக்கு தேவை உள்ள அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேட்ச் ஆச்சு. அப்படின்றனால சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். தெரியல எப்படி இருக்கும், இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை வேஸ்ட் ஆஃப் டைமா அப்படின்றது சத்தியமாக இல்லையில்லை. அதை தாண்டி இதில் விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். யூஸ்வலாக மற்ற இந்த சிமிலர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதை விடவே கொஞ்சம் கம்மி தான். எஸ், ஒன்லி அபவுட் 1600 rupees மக்களே. நான் மற்றதான் பார்த்தேன். இந்த பீட்ரானு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதர் ரிவ்யூ சரியில்லை அப்படின்னா காஸ்ட்லி. எப்படியும் 1900, 2200, 2800 அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, அவ்வளோ போவானா, இருக்கிறதே கம்மி என்னவோ அதை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இது நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கப்பல் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சேல் போட்டிருந்தாங்க. அதில் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அது 1400 தான் போட்டிருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஒரு 200 தானே கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் இப்போ போட்டு எடுத்துட்டேன். ஸோ வாங்க இதுக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம். எஸ், இன்னும் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்னால இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அனுப்புகிறாங்க. ஆமாம், சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டோம். இப்போ ஆக்சுவலாக இது என்ன மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம் அப்படிங்க கேட்டிங்கன்னா, எஸ் இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட். இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எஸ், இயர் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய NG இயர் சேஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு போன் கண்டக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏர் கண்டக்ஷன் இயர்ஃபோன்ஸ். ஆனால் இது ஒரு நெக் பேண்ட் மாதிரி வரும். பெரிய நெக்கில் இருந்தால் நீங்கள் போட முடியும். பட் இண்டிவிஜுவலாக இருக்காது. இது தனியாக இருக்காதுல்ல. ஸோ இது ஒன்றும் இல்லை, இதே சேம் ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த நெக் பேண்ட் இருக்காது மக்கள். இது இல்லைனா எப்படி நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒன்லி இது மட்டும் இருக்குது, ஒன்று இந்த பார்ட் மட்டும் இருக்குது, ஏதோ இந்த ஹூக் மட்டும் இருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். அதுதான் இந்த ப்ராடக்ட் இப்போ நான் எடுத்துருக்கிறது. சரிங்களா? ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. டபுள் பேக்கிங் நினைக்கிறேன் தெரிஞ்சு இருக்கும். ஒட்டிடுறாங்க பாப்பா. சரி, எடுத்தாச்சு. அந்த கவரை தனியாக போட்டுடலாம், கீழே தேவையில்லை. இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ப்ராடக்ட் இதாக இருக்குது. இது இன்வாய்ஸ் தான் தேவைப்படாது. பாக்ஸ் இப்போ கீழே போட்டோம். ஓகே ரைட், சார் இப்போதைக்கு தனியாக இருக்கும். எஸ், ஸோ இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட்டு. நான் வாங்கியது பிளாக்கு, உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ பிளாக் தான் அமைச்சிருக்காங்களா, B171 போட்டிருக்காங்க. ஸோ கலர்
ஆக்ஸி பிளாக் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதான் கைஸ் கலரு. ஸோ இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ட்ரூக் பவர் ஆஃப் ட்ரூ பீட்ஸ் பேர்ட்ஸ் லிபர்ட்டி ஃப்ரீ இயர்ஸ். எஸ், இது வந்து ஒரு ஏர் கண்டக்ஷன் டிவைஸ். எங்கேயா போட்டிருக்கீங்களா? போன் கண்டக்ஷன் அப்படின்னு ஓப்பன் இயர் கம்ஃபர்டபுள் ஓப்பன் இயர் டிசைன் பியூர் வாய்ஸ் இஎன்சி டெக்னாலஜி ஆல் டே அண்ட் நைட் பேட்டரி லைஃப்னு போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரூக் அப்படின்னு சொல்லி கூட பிராண்டு. இங்கே வந்து என்ன கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜிங் கேஸ் இருக்குது, பட்ஸ் இருக்குது, டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இங்கே வந்து அதுக்கான சார் வேல்யூ என்னென்னா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த பிராண்டுக்கான QR வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ ப்ரைஸிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. மேனுஃபேக்சர்ட் இன் சைனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஆரிஜின் ஆஃப் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா. அண்ட் எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் வந்து 7,000 rupees. நான் எடுத்துக்கிறது 1400 ரூபா. இதான் கைஸ் உள்ள இருக்க கண்டென்ட்ஸ் நான் வந்து உள்ள இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து பவர் ஆஃப் ட்ரூ பீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து இருக்க மக்களே. பேக் சைடில் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். இதாக கைஸ் கொடுத்துருக்கேன். லாங் டைம் ஹை ஃபெடிலிட்டி ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் லோ அல்ட்ரா லேட்டன்சி அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லி இயர் புக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஸ்க்ளைமர் ஓகே அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ எஸ், இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். இது சீல்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆப்வியஸாக பார்க்கறதுக்கு சீல்டாக தான் தெரியுது. டபுள் சீல் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் தெரியல. பட் அதாவது மேலே வந்து இந்த பிளாஸ்டிக் ராப் போட்டிருக்கிறதால நம்ம சீல்டுன்னு நினைப்போம். ஸோ வாங்க இந்த சீலை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக இந்த ப்ராடக்ட் எடுக்கணும்னு கண்ணு. இந்த ப்ராடக்ட்னால் நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இயர் கண்டக்ஷன்ஸ் உள்ள இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னு கண்ணு. ஆனால் அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டேன். பட் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். அதனால தான் எடுக்கிறேன். அது எஸ்பெஷலி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும் தேவைப்படும். இந்த பாக்ஸ் எங்கேயாவது சீல் போட்டிருக்காங்களா? போடலையே, அப்படியே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. எஸ், இதுதான் கைஸ். அப்படியே பாக்ஸே பெருசாக இருக்குது. பாக்ஸ் அன்கேரியபிள் மாதிரி தான் தெரியுது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். எஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. எடுத்து உள்ளே வச்சிடலாம். சார்ஜ் இருக்கணும்னு நம்புவோம், ஐடியா இல்லை, பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் கைஸ் ஆக்சுவல் ப்ராடக்ட்டு ட்ரூக். ஓகே, எப்படி ஓப்பன் பண்ணோம்? இந்த பக்கம் தான் ஓப்பன் பண்ணோம் நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ ப்ராடக்ட் காட்டியாச்சு. உள்ளே என்னென்ன இருக்குன்னு அப்படி உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸில் போட்டுடலாம். ஸோ ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, சி டைப் அது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்கேன். தேங்க்ஸு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்கடா அப்படின்னு ஒரு பிக்சர் ஒன்று இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட் மேனுவல் ஒன்று இருக்கும். ஸோ மேனுவல் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா அது மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடணும்லாம் போட்டிருக்கோம் சிஸ்டமில். அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்கலாம் பார்ப்போம். அப்படின்னா சார்ஜிங் போயிட்டு வந்துடலாம். பேரிங் அவுட் டு பேர் அதான் போட்டிருக்காங்க. சரி, இது அப்புறம் படிப்போம். வேறு என்ன போட்டிருக்காங்க? ஓகே, இது இப்படி டேப் பண்ணணும் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஏதாவது ட்ரபிள் ஷூட்டிங்கில் போட்டிருக்காங்க. unable to start. Charge the earbuds for 30 minutes and take the earbuds out of the charging case and then turn on. Okay. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் சார்ஜ் மாதிரிலாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க ப்ரிகாஷன்ஸ். Do not use the product under high temperature. Okay. Do not use non-original charging. Okay. Charging time should not exceed 3 hours. அப்போ ஓவர் நைட் சார்ஜ் பண்ணக்கூடாது. 3 ஹவர்ஸாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இல்லைனா வந்து கெட்டு போய்ட்டுன்றாங்க. ரீசார்ஜ் எவ்ரி 30 days when not in use for long time. Okay. Do not exceed 60 decibels. Okay. Do not disassemble. Okay. ஸோ ஓகே கைஸ். ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும், ஃபஸ்ட் டைம் சார்ஜ் போடணும்னா இனிமேல் போடலை. ஸோ சார்ஜிங் கேஸ் சார்ஜிங் டைம் 120 minutes, இயர்பட்ஸ் டைம் வந்து 90 minutes. ஸோ இங்கே சார்ஜிங் டைம் போட்டிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸ்
சார்ஜிங் டைம் வந்து 120 minutes மக்களே, விச் இஸ் 2 hours. ஸோ இது 2 hours கிட்டத்தட்ட சார்ஜ் போடணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் எவ்வளோன்னு தெரில. நான் வந்து எப்படியோ வந்து ஒரு 3 hours சார்ஜ் போடலான்னு இருக்கேன். 3 hours எக்ஸீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆன் ஆகுதான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா we have to stand by and come back after 3 hours மக்களே. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இயர்பட்ஸை இப்போ ஓப்பன் பண்ண உடனே கேஸ் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. இதுவும் வந்து எதுவும் இன்வால்வ் மாதிரி தான் தெரியுது. பட் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. தின்னாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வந்து தின் பாட்டாக இருக்குது. பட் விட் அண்ட் லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. கொஞ்சம் பெரியவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் பெருசாகவே வந்து இருக்குது. அது லைட் டிசப்பாயின்மெண்ட் தான். நான் ஒரு சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆப்வியஸாக அந்த இயர் ஹூக்ஸோட சைஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படின்றதுனால எஸ் அவ்வளோ பெருசு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு எங்கள் சார்ஜிங் போர்ட் இருக்குது. இது ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. சார்ஜிங் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இயர்பட்ஸ் எடுக்கலாம் கைஸ். ஸோ இந்த பக்கமாக இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும்? ஓகே, இந்த குரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூவில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். தட்ஸ் ஃபைன். சரி ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே ஆக்சுவலாக ஆன் ஆகணும். பாருங்கள், எடுத்தோடனே பேரிங் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபோனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேர் வந்து ஆகுதான்னு பார்ப்போம். ப்ரூக்குன்னு காட்டணும். காட்டலைன்னா எனக்கு பல்பு தான். இதோ காட்டிச்சு பாருங்க. பிட் ஆஃப் லாங் டைம். ஷோல்டர் எடுக்கக்கூடாது, ஏன்னு தெரியல. ஓகே, ஸோ பேர் இட் இஸ் கனெக்டட்னு காட்டுது கைஸ். 90% பேட்டரி இருக்குதுன்னு காட்டுது. சரி, இப்போது வந்து நம்ம காதில் மாட்டி பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே தான் கைஸ், நல்லா தான் இருக்குது. எனக்கு காதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாங் போட்டு பார்க்கலாம். ஒரு காப்பிரைட் இல்லாத சாங்கை போடுவோம். ஒர்க் ஆகுது கைஸ், நல்லாயிருக்கு. ஆனால் இந்த கேக்கு தான் பாருங்கள். கரெக்டாக மைக் கட்ட வச்சுருக்கேன். ஸோ இப்போ சிங்கிள் இயர் தான் நான் போட்டிருக்கேன், டபுள் இயர் நான் போடலை. ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி சிங்கிள் இயர் தான் தேவைப்படும். ஸோ ஓகே தான் கைஸ், மியூசிக் ஒர்க் ஆகுது. கால் எப்படின்னு தெரியல, நான் அது ட்ரை பண்ணிட்டு வரணும். ஏன்னா கால் இங்கே நான் ட்ரை பண்ண முடியாது. பட் இது நான் எடுத்துருக்கிறது முக்கியமான காரணமே சாங் கிடையாது, கால் தான். ஸோ கால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கால் எப்படி எடுக்கணும், கால் எப்படி லைக் ஹவு தி பட்டன்ஸ் ஒர்க்கு. எனக்கு ஆக்சுவலாக அந்த டேப் ஆப்ஷன்ஸே பிடிக்காது மக்களே. பட்டன் ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். பட் இதில் டேப் இப்போ இது எல்லாமே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த டச் டைப் தான் வந்துருச்சு, விச் இஸ் டூ அனாயிங்க. அது என்னான்றது போக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதாங்க இப்படி தான் ஒர்க் ஆகும், பார்த்துக்கோங்க. காலிங்ன்றது ஜஸ்ட் ஒன் டேப்பில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், ஒன் டேப்பில் என் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தட் இஸ் ஃபைன் தான். அதே மாதிரி 2 டேப் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்கமிங் காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பற்றி மியூசிக் தேவைப்படாது. பட் மியூசிக் நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கணும், இல்லைனா நடு மியூசிக் வந்துடும் போல். பட் இதான் கைஸ் காலிங் ஆன ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ த ட்ரூக் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, திருப்பி பேக் இது போட்டு வச்சிடலாம். போட்டோடனே ஆஃப் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ், எனக்கு தெரில ஆஃப் ஆகிடுமான்றது, நாட் வெரி ஷுர். பட் யா, ஸோ எஸ் மக்களே, இதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ஓகே, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நான் பார்த்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்துடுறேன், அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் திங், எஸ், இதோட வந்து பில்ட் குவாலிட்டி அண்ட் எப்படி வந்து காதில் போய் உட்காருது, காது நழுவுதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அது வந்து நல்லாவே இருக்குது. என் காதில் வந்து உட்காந்தது
ஒரு என்ன சொல்கிறது உட்கார்ந்த மாதிரி தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாக எனக்கு தெரியுது. அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் பெருசாக இப்போதைக்கு உட்காந்தவொடனே ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ட் தெரியும் சிஸ்டமத்தில், ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது, டீசெண்டாகவே இருக்குது மக்களே. கொஞ்சம் டைட்டாக இல்லை, ஒரு நார்மல் டைட்னஸாக வந்து பிடிக்குது. ஸோ தட் இஸ் குட் திங். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது வாக்கிங் போகிறோம், இல்லை ஜாக்கிங் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஓடும். ஒரு யூஸ்வலாக இப்போ எனக்கு இது நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் கைஸ், எக்ஸ்டர்னலாக செம்மையாக கால் வரும். அது ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க நாங்கள். ஸோ நாங்கள் நடத்துகிற ஃபங்க்ஷன்னா கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வெண்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது கைஸ், அதுக்கு தான் பண்ணுறேன். இது வந்து எங்களோட சொந்த மேரேஜ், என் தம்பியார் மேரேஜ். ஸோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணலான்னு எடுக்கிறேன். ஏன்னா வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்க கால் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து வெண்டர்ஸ் கால் பண்ணுவாங்க. கால் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னால வந்து ஃபோன் எடுத்து ஒரு அட்டன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து எடுத்துருக்கேன் மக்களே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்போது இயர்பட்ஸ் மாதிரி போட்டோம். எனக்கு இயர்பட்ஸ் எனக்கு பிடிக்காது கைஸ். உங்களுக்கு ஆல்ரெடி அது வீடியோவில் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியாச்சு. எனக்கு இயர்பட்ஸ், அதாவது இந்த காதுக்குள்ளே போகிற இயர்பட்ஸ் இருக்குல்ல, அது இருக்குது என்கிட்ட. பட் ஆனால் அதுக்கு பிடிக்காது. ஏன்னா அது காதுல போட்டனால வந்து ஒரு ப்ரொலாங் யூஸில் அந்த காதும் வலிக்கும், இயர் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும் எனக்கு. அப்படின்றதால அதை அவாய்ட் பண்ணிடுறது. அதுதான் நான் வந்து இந்த இயர்ஃபோன்ஸே நான் எடுத்தது காரணமே அதுதான். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இயர் உள்ளே போகாதது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இப்போதைக்கு வந்து ஃபுல் 2 காதுமே தேவையில்லை. 2 காதுனா இதுவே எனக்கு போதும். 2 காதுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு 2 காதுமே வேணாம், சிங்கிள் இயர் மட்டும். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற போது 2 காதுமே போட்டுக்கிட்டு அது ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அதனால் வந்து பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்க்கவும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது கைஸ். நல்லா இந்த சில்வர் லுக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லுக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், சில்வர் லுக் போட்டு நல்லா சில்வர் க்ரோ ஃபினிஷ் போட்டு, பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் கலரில் போட்டு நல்லா வந்து இங்கெல்லாம் வந்து நல்லா ரப்பரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கிறாங்களே, ப்ரீமியமாக ஒரு இடத்துக்கு இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் லுக்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மெட்டீரியல் நான் சொல்லி இந்த மாதிரி நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் பார்க்குறது ஏதோ டாய் மாதிரி தெரியுது. வந்து அந்தளவுக்கு இந்த குவாலிட்டி இல்லை. இந்த பக்கம் பட்டன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பட் இந்த பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி ஃபுல்லாமே வந்து ப்ரஷ் பார்ட். ஸோ நல்லாவே இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டில். ஸோ அது வந்து அனதர் ஒரு குட் திங் மக்களே. ஓகேலா. நம்பர் 3 எஸ், நான் போட்டு கேட்டேன் சாங்கு. ஆப்வியஸாக வந்து எப்படி ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து டீசெண்டாகவே இருந்தது. ரொம்ப சூப்பர். ஒரு என்ன சொல்கிறது, சோனி அளவுக்குலாம் இல்லை. பட் அதாவது ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டான ஒரு சாங் குவாலிட்டியாக தான் இருந்தது. கால் குவாலிட்டியும் அவ்வளோதான் இருக்கணும், நம்ம வந்து நம்புவோம். கால் குவாலிட்டியை நான் செக் பண்ணி பார்க்கல. ஸோ கால் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அதை வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸர் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் மக்களே. ஸோ எஸ், இதான் கைஸ் இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துருவேன். ஏன்னா பாசிட்டிவ்ஸ் இவ்வளோ தான். நான் இதுக்கப்புறம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் யூஸர் ரிவ்யூ எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு அவ்வளோதான் எனக்கு இவ்வளோ தான் தெரியுது. ஓகே, நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இயர்பட்ஸோட அந்த டப்பா அது கொஞ்சம் பெரிய டப்பாவாக தெரியுது. மேபி இயர்பட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால மேபி கொஞ்சம் பெரிய டப்பா தேவைப்படுச்சு, இந்த டப்பா தேவைப்படுச்சோன்னு நான் தெரியல. ஏன்னா இந்த சார்ஜிங் கேஸ் இஸ் லிட்டில் பிகர். ஸோ நம்மளுக்கு பாக்கெட்டில் போய் உட்காரமான்னு தெரியல. ஓகே தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வந்து நான் ஆக்சுவலாக சிங்கிள் இயர்பட்ஸ் தேடிட்டு இருந்தேன் கைஸ். அது ஏன்னு தெரியல, கிடைக்கவே மாட்டேங்குது. பட் டபுள் இயர்பட்ஸில் இது கொஞ்சம் பாக்கெட்டில் பெருசாகவே தான் உட்கார பார்க்குறேன். அது வந்து நம்பர் 1 நெகட்டிவாக நான் பார்க்குறேன். நம்பர் 2 நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வைஸ் ஃப்ரண்ட்டில் அந்த க்ரோம் கொடுத்துருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் நல்லா கொடுக்கல. ஃபுல்லாக பிளாக் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். அந்த க்ரோம் கொடுத்தது ஓகே லுக்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் சீப் லுக்காக கிடைக்குது. அது வந்து ஒரு ட்ராபேக்காக நான் வந்து பார்க்குறேன் மக்களே. நம்பர் 3 அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்பர் 3 நம்ம இப்போ கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக கனெக்ட் ஆச்சு. ரொம்ப நேரம் வந்து ப்ளூடூத் வந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருந்தது ஃபோனுக்கு. பட் எப்படியோ இவென்ச்சுவலி கனெக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் கனெக்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலி யூஸ்வலாக அப்படி இருக்கக்கூடாது. பண்ண உடனே பேரிங் வரணும். பட் அப்படி வரல. ஸோ அதுதான் வந்து நல்லா, ஆனால் டிடெக்ட் ஆச்சு, அது வரைக்கும் குட் திங். பட் டிடெக்ட் ஆனாலுமே பேரிங் வந்து உடனே வரலன்றது ஒரு நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 3 மக்களே. ஸோ எஸ், இதான் கேஸ் 3/3 பர்சன் கான்ஸு. மற்றது எல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் இருக்குது. ஓகேல, சார்ஜிங் டைம் உங்களுக்கு நாளே சொல்லியிருக்கேன் 3 ஹவர்ஸ் நினைக்கிறேன். இப்போ நான் போய்ட்டு 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி 90% சார்ஜ் இருக்குது. பட் இருந்தாலுமே இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணணும். ஸோ
அதை நான் யூஸர் ரிவ்யூவில் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதை தாண்டி இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கான பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓவராலாக நாட் ஜஸ்ட் திஸ் ட்ரூக் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி நிறைய பிராண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான இந்த சிமிலர் ப்ராடக்ட்ஸ்க்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நெகட்டிவ் அப்படின்னு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் இயராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இயராக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருக்குது, சிங்கிள் இயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா இந்த அந்த டச்சு வந்து ரொம்பவே வந்து கொடுமையாக இருக்குது. யூஸ்வலாக அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டச் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பட்டன் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் வாஸ் குட். பட் இந்த டச் வந்து என்ன அப்படின்னா ஆகுதுன்னா, நம்ம வந்து காதில் எடுத்து வைக்கும்போது காதில் எடுத்து மாட்டும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது தப்பி தறி நம்ம வந்து டச் பண்ணி விட்டுறோம். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து மாறிடுது. ஸோ ஒரு ஆக்சிடென்டல் டச் பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னா கூட கால் டிஸ்கனெக்டோ கால் எனேபிளோ வந்து ஆகிடுது, விச் இஸ் வெரி வெரி அனாயிங் மக்களே. அது ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பட்டன் ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட்டன் ஆப்ஷன் உள்ள இயர்ஃபோன்ஸு இப்பெல்லாம் சுத்தமாக வரதே கிடையாது, ஏன்னே தெரில. பட் ஆனால் வந்து அது வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் வந்து இந்த இயர்பட்ஸில் பார்க்குற மக்களே. டச்சுன்றது ஓகே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பட் டச்சிலேயே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது அந்த இயர்பட்ஸ் நம்மளோட அந்த ஆப்பிள் இயர்பட்ஸில் கொண்டு வந்தது மக்களே, அதை விட அப்படியே கொண்டு வந்துட்டாங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும். எனக்கு ரொம்ப நாயங்காக இருக்குது. நானும் தேடி பார்த்தேன். டச்சில் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது, ரொம்ப லிமிட்டட். அதுவும் இந்த மாதிரி இயர்பட்ஸில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நார்மல் இயர்பட்ஸ், அதாவது இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பட்டன் டைப் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நான் இயர்பட்ஸ் வந்து பிடிக்காது. அது வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னால தான் இதை எடுத்திருக்கேன். மற்றபடி ஓகே தான் மக்களே. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்லேயே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும் அப்படின்னு இன்னொன்று, எஸ் இந்த ஒரு பார்ட்டு இது ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் வந்து இதில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட்னா இது ரப்பரி பார்ட்டு போக மாதிரி கம்மாக ஆகிடும். அது நான் அது யூஸ் பண்ணாலும் நான் சொல்லுவேன், யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இது அப்படியே கம்மாக ஆகிடும். அது வந்து நெகட்டிவாக நான் பார்க்குறேன். பார்ப்போம், அது யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்க போகுது ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see மக்களே. ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ட்ரூக் இயர் கண்டக்ஷன்ஸ் இயர்ஃபோன்ஸ், லைக் இயர் ஹூக்ஸ்ன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவலாக நீங்கள் இது ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, அதையும் நான் செக் பண்ணிட்டு வரேன். ஸோ எஸ், இதான் இஸ் ப்ராடக்டோட ரிவ்யூ. ஸோ யூஸர் ரிவ்யூ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முடிஞ்சால் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் கழிச்சு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணிட்டு தான் வரும். எனக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் ரொம்ப அனாயங்காக இருக்கா, ரொம்ப சூப்பராக இருக்கா, நம்ம எதிர்பார்த்ததோட நல்லாயிருக்கும். சில நம்ம எதிர்பார்த்தது ரொம்ப கேவலமாக இருக்கும். சிலதெல்லாம் நான் சொல்கிறாங்க வந்து அடிக்கடி ஸ்டாண்ட் பை போயிடுது, ஒரு வாட்டியும் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குன்றது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கா, எல்லாமே உங்களுக்கு நான் வந்து யூஸர் ரிவ்யூவில் கொடுக்குறேன். ஸோ அண்டில் தட் வெயிட், எல்லாம் வெயிட் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். நானும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் மக்களே. ஸோ yes, that's all for this product review மக்களே about Truk earphones. So நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் with another beautiful product review or topic. So until this is Rajesh signing off. Take care, stay safe and bye மக்களே.